guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ வெல்கம் டு எபிசோட் 13 ஆஃப் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ். ஃபைனலா we are on to the final episode setting sprays. இந்த வீடியோல we will see about setting sprays, fixing sprays, skin mist in the details லாம் and also சில miscellaneous விஷயங்கள் related to makeup, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்துட்டு உங்களுடைய கிட் நீங்க உருவாக்குறீங்கன்னா வச்சுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரேண்டமான விஷயங்கள் தான். ஐ வாண்ட் டு கிவ் லைக் அ ப்ராப்பர் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் சீரீஸும் கூட. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே இதை பத்தியும் நான் வந்துட்டு இந்த வீடியோல இந்த மாஸ்டர் கிளாஸ் எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணிட போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னுடைய கலெக்ஷன்ல என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ்ல ஒரு நல்ல பட்ஜெட் பைல இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் மிஸ்ட் ஸ்லாஷ் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெனேயோட மேக்கப் ஃபிக்ஸிங் மிஸ்ட். இது வந்துட்டு உங்க மேக்கப் வந்து மெல்ட் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெல்ட் நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்ப நீங்க நல்லா பவுடர் அடிச்சிட்டீங்க, உங்க முகம் வந்து பளிச்சுன்னு மேட்டா இருக்கு, ஸ்கின் மாதிரி இல்லை. இப்போ இதான் என் முகம் நீங்க பாக்குறீங்களா, இதான் வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ். ஓகேவா? இது மாதிரி வந்து இருக்காது. இப்போ நான் பவுடர் போட்டதுக்கு அப்புறம் அது மேல வந்துட்டு நான் நல்லா இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே அழகா வந்து மெல்ட் ஆயிடும் பவுடர்லாம் என்னுடைய முகத்துல. அது வந்து அப்படியே ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்க போகுது. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த மிஸ்ட் ஃப்ரம் ரெனே. இது ஒரு பட்ஜெட் ஆப்ஷன். இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஹை அண்ட் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா மேக்கோட இந்த ஃபிக்ஸ் பிளஸ். இதுவும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அந்த அளவுக்கு இது வந்துட்டு மேக்கப்பை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பட் ஸ்டெப் வைஸ் லைக் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது நீங்க உங்க முகத்துல ஒரு ஸ்ப்ரிட்ஸ் நீங்க அடிச்சுக்கலாம். நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். மேக்கப் வந்து பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இது போடாம நீங்க உங்களுடைய மேக்கப் போடுறீங்க, அது ஒரு 3 ஹவர்ஸ் லாஸ்ட் ஆகுதுன்னா இது போட்டு பண்ணீங்கன்னா 4 ஹவர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் when I want my skin to look more like skin like. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பவுடர், ஏகப்பட்ட பிரான்சர்னு இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஷைன், அந்த முகம் வந்துட்டு எனக்கு லிட்ரலா என்னுடைய ஸ்கின் மாதிரியே இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ் பிளஸ் மிஸ்ட் தான் வந்து ஒரு ரீசன். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு வந்து இருக்கும். செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்றது வந்து உங்க மேக்கப் வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு, லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இருக்கும். அதோட ஒரு நல்ல பட்ஜெட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப்ளினோட ஃபிட் மீ செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்துட்டு ஒரு மேட்டான ஃபினிஷோடயும் இருக்கும், ஆயிலி ஆகாது, ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாவே வந்து பாத்துக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரே வந்து நீங்க ஒரு லேயருக்கும், அதாவது ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி போடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கன்சீலர் போடும்போது போடுறீங்க, அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அப்புறம் போடுறீங்க, பவுடர் போடுறதுக்கு அப்புறம் போடுறீங்க, மறுபடியும் மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறீங்கன்னு ஒரு நிறைய லேயர் சாண்ட்விச் நீங்க பண்றீங்க அப்படின்னா என்னுடைய மீதி எபிசோட்ஸ்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுடைய செட்டிங் ஸ்ப்ரேயை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒன்னை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் நான் கம்பேரிஷனுக்கு சொன்னேன்ல, மேக்கப் இல்லாம ஐ மீன் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இல்லாம 3 மணி நேரம் இருக்கு. இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் போட்டீங்கன்னா 4 மணி நேரம் இருக்கும். இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே போட்டீங்கன்னா சாலிடா உங்களுக்கு ஒரு 7 மணி நேரம் இருக்க போகுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஆப்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் மேப்ளின். இதே மாதிரி ஒரு ஹை அண்ட் ஆப்ஷன் தான் வந்து இந்த ஃபிக்ஸ் பிளஸ் ஸ்டே ஓவர் ஃப்ரம் மேக். இது மேப்ளின் இந்த மாதிரியே தான் ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஒரு ஹை அண்ட் ஆப்ஷன். அதுக்காக ஐம் ஷோயிங் யூ திஸ். இது அந்த அளவுக்கு அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ்லாம் வந்து கொடுக்காது. நீங்க எங்கேயாவது பவுடரியா வந்து செட் பண்றீங்க, உங்களுடைய மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த பவுடரியான லுக் வந்து லைட்டா இருக்கதான் செய்யும். ஓவரா அப்படியே மேட்டா பவுடராவே இருக்காது. நீங்க ஈரமான தண்ணின்ற ஒரு விஷயம் போடுறீங்க அப்படின்றதுனால, ஐ மீன் தண்ணி கிடையாது, தண்ணி கன்சிஸ்டன்சில இருக்க ஒரு விஷயம் போடுறீங்க அப்படின்றதுனால அந்த ஒரு மேட்டான லுக் வந்து கொஞ்சோண்டு லைக் டிம் ஆகும். ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அது எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் அண்ட் இந்த செட்டிங் ஸ்ப்ரேயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த 3 மணி நேரம், 4 மணி நேரம், 7 மணி நேரம் கேட்டகரியில பார்த்தோம்ல, அதுல வந்துட்டு 12 ஹவர்ஸ் to 15 ஹவர்ஸ்லாம் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். சாலிடா ஒரு 12 ஹவர்ஸ் லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் would do the job. இது ரெண்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப யூஸ் பண்ணணும்னா மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. நடுவுல எல்லாம் போட போறது கிடையாது. சப்போஸ் நீங்க நடுவுல போடுறீங்கன்னா அதுக்கு மேல நீங்க மறுபடியும் வேற எந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயோ ஃபிக்ஸிங் மிஸ்டோ எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஒன் இது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் Charlotte Tilbury ஏர் பிரஷ் ஃபினிஷ் ஃபிளாலெஸ் செட்டிங் ஸ்ப்ரே. கரெக்டா சொன்னேன்னா இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து இட் கிளைம்ஸ் ஃபார் அபவுட் லைக் 16 ஹவர் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஆமா 16 ஹவர்ஸ் ஸ்டே. இது வந்து சாலிட் 12 ஹவர்ஸ் நல்லா டீசென்டான ஒரு ஸ்டே கொடுக்கும். ஆல்சோ திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைஸ் என்னுடைய இந்த லோவர் பார்ட் ஆஃப் மை ஃபேஸ். இது இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு Urban Decayயோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே. இது என்னோட ஸ்கின்னை ட்ரை எல்லாம் பண்ணாது, நல்லாவே இருக்கும்.
ஆனா இது வந்து ஒரு மாரி அந்த ஒரு க்ளோயி ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு ஃபினிஷ் வந்து என் ஸ்கின்ல எனக்கு இது குடுக்கும். அது இது குடுக்காது. ஃப்ரெஷ்ஷான லுக் தான் வந்து குடுக்கும். இது போட்டேன்னா, பாக்குறதுக்கு வந்து அந்த Maybelline செட்டிங் ஸ்ப்ரே போட்டா எப்படி எனக்கு வந்து ரிசல்ட் குடுக்குது, அந்த மாரி பாக்குறதுக்கு இருக்கும். ஆனா இது வந்து சாலிடா ஒரு 12 டூ 13, 14 ஹார்ஸ் வந்துட்டு ஸ்டே குடுக்கும். ஆல்மோஸ்ட் இது 2மே ஸ்டே பாத்தீங்கன்னா, சேம் லாஞ்சிவிட்டி தான். இதுல வந்து பீஸ்ட் மோட்ன்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா? பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் பிராண்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்துட்டு இந்த க்ரையலனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ் இஃப் யூ ஆர் லைக் டூயிங் அ ப்ரொஃபஷனல் மேக்கப். இந்த டே டைம்லாம் வந்துட்டு நெறைய நேரம் மேக்கப் வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னாலாம், இது இட்ஸ் த ஒன் ஃபார் யூ. இது போட்டீங்கன்னா லிட்டரலா ஒரு க்ளூ லேயர் போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீலும் ஆகும். முகம்லாம் அப்படியே டைட் ஆகும். ஹேர் ஸ்ப்ரே போட்டீங்கன்னா தெரியாம ஸ்கின்ல பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். நீங்க நெறைய கூட போடணும்னு அவசியம் கிடையாது. போடும்போதே உங்களுக்கு தெரியும் முகத்துல இது எப்படி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது, எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ப்ரே தன்மை வந்து படுது நம்ம முகத்துல அப்படின்றது தெரியும். ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே இஸ் மோர் தென் எனஃப். நெறையலாம் நீங்க வந்துட்டு லாவிஷா போடணும்னு அவசியமே கிடையாது. திஸ் வில் செட் அண்ட் லாக் த மேக்கப். அதே மாரி இதுவுமே வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சாண்ட்விச் மெத்தட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு ஸ்ப்ரிட்ஸ் யூ ஆர் டன். இந்த மாதிரியான ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நீங்க ஒரு லேயருக்கும் சாண்ட்விச் வேலைலாம் பண்றீங்கன்னா, அவ்வளவுதான் மேக்கப் ஒழுங்கா உட்காராது, திட்டு திட்டா இருக்கும், பிரியும், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். சோ, இத வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இத நீங்க பண்றீங்கன்னா, உங்களுடைய மேக்கப் வந்து அதுக்கப்புறம் பிரியவே பிரியாது, தெரியவே தெரியாது, ஸ்வெட்டே ஆகாது. அப்படியெல்லாம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், ஸ்வெட் ப்ரூஃபா இருக்கும். என்னன்னா, இத போட்டுட்டு நீங்க ஸ்வெட் பண்றீங்கன்னா, உங்க மேக்கப் அஃப்கோர்ஸ் பிரேக் ஆகும். ஏன்னா, உள்ள இருந்து லைக் ஸ்வெட் கிளாண்ட்ஸ்ல இருந்து ஸ்வெட்டா வரது. ஓகேவா? சோ, தண்ணி வெளியில வரும்போது ப்ராடக்ட்ட கொஞ்சம் நவுத்திட்டு தான் வரும். அது என்னன்னா, அந்த தண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்டோட மிக்ஸ் ஆயி கலந்து வழியாது. ஓகே. தண்ணி தனியா போகும். அதாவது ஸ்வெட் தனியா போகும். மேக்கப் தனியா அங்கேயே இருக்கும். ஆனா, நீங்க உங்க முகத்த வந்து கண்ணாடில பாக்குறீங்கன்னா, ஸ்வெட் ஆன இடத்துலலாம் வந்துட்டு அங்கங்க ப்ராடக்ட் வந்து ஒரு மாரி டாட்டா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். நீங்க ஸ்வெட்ட ப்ளாட் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த ப்ராடக்ட்ட காய வச்சுட்டு, அப்படியே கையாலே நீங்க தேய்ச்சு விட்டீங்கன்னா, அது மறுபடியும் அந்த இடத்திலேயே போய் உட்கார்ந்துக்கும். இதுதான் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் இந்த மாதிரியான ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸ் உங்களுக்கு பண்ணக்கூடிய வேலை. உங்க மேக்கப் ஸ்வெட் ஆனாலும் கரைஞ்சு ஓடாது. மேக்கப் தனியா இருக்கும். ஸ்வெட் தனியா இருக்கும். சோ இந்த மாரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸ் வந்துட்டு அந்த வேலைய வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு லைக் பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இஸ் அ மஸ்ட். நீங்க ஹாட்டான, ஹியூமிடான ஏரியால உங்க மேக்கப் வந்து லாஸ்ட் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா. பட் எனக்கு பெர்சனலா என்னன்னா, இத கன்சிஸ்டன்ட்டா நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மாரி போர்ஸ்லாம் வந்து கிளாக் ஆகுற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஒரு பிரீதபிலிட்டி இஷ்யூஸ் வந்து இதுல இருக்கும். சோ ரெகுலர் யூசஸ்க்கு வந்து இது நோ. ஒகேஷனலா என்னைக்காவது என்னோட மேக்கப் வந்து நல்லா இருக்கணும், லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். ஃபுல் ஹாட் டே ஒரு வாட்டி ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போம்போது, ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்க போம்போது, ஒரு வாட்டி ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகும்போது நான் இத வந்து போட்டிருந்தேன். அண்ட் ஐ கிட் யூ நாட், மை பேஸ் வாஸ் லுக்கிங் சோ குட் ஆஃப்டர் தி லைக் எண்ட் ஆஃப் தி டே. ஓகே காலைல 8 மணிக்கு போட்டேன். நைட்டு 12 மணிக்கு நான் பார்க்கும்போதும், ஃபிளாஷ் ஃபோட்டோகிராஃபில நான் வந்துட்டு என் முகத்த டெஸ்ட் பண்ணேன். மை அண்டர் ஐ கன்சீலர் வாஸ் லைக் தேர். வாய் சுத்தி இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் கொஞ்சமா காணாம போயிருந்தது. மை ஐப்ரோஸ், மை ஐ ஷேடோ, அண்டர் ஐ செட்டிங், பவுடர், பிரான்சர் இதெல்லாம் அப்படியே இருந்தது. அப்பதான் வந்து ஐ வாஸ் லைக் கன்வின்ஸ்ட் வித் திஸ் ப்ராடக்ட். ஸோ அத நான் ஒண்ணு வந்து மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸ், செட்டிங் ஸ்ப்ரேஸ், ஃபிக்ஸ் மிஸ்ட், ஸ்கின் மிஸ்ட் இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மேக்கப்ல ஒதுக்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். லெட் மீ ஷோ யூ எப்படி இதை யூஸ் பண்றோம் அப்படின்றது. உங்களுக்குனாலும் சரி, மத்தவங்களுக்குனாலும் சரி, 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ்ல வச்சு யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட்ஸ் இட். இந்த ஸ்கின் மிஸ்ட் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி பார்த்தோம்னா, அது நீங்க நிறைய ஜென்ரஸா அடிக்கலாம். ஈரமா உங்க முகம் வந்து ஆகுற வரைக்கும் அடிக்கலாம். இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்னு லாஸ்டா 3 பார்த்தோம்ல, அதெல்லாம் மட்டும் ஒரே ஒரு வாட்டி தான் லைட்டா தான். அது ஃபர்ஸ்ட் எப்படி அடிக்கணும் அப்படின்னு நான் காட்டுறேன். சப்போஸ் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நீங்க அடிக்க போறீங்க. நான் இப்ப நான் அடிக்க போறது கிடையாது. ஆல்ரெடி என் முகத்துல செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ரொம்ப சஃபகேட் பண்ண வேணாம். அதனால ஐ அம் கோயிங் டு ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்க வித் திஸ் ஸ்கின் மிஸ்ட். இது அந்த அளவு பிரச்சனை பண்ணாது. ஜஸ்ட் ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதுனால. சோ ஜஸ்ட் இமேஜின் இது வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அப்படின்ட்டு. இதான் வந்து பிராலோனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்னா, அவ்வளவுதான். இதுவே என்னுடைய முகத்த வந்துட்டு ஃபுல்லா லைக் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு என் முகத்துல ப்ராடக்ட். சோ இது மட்டும் வில் டூ த ஜாப். இதுக்கு மேல எதுவுமே நீங்க பண்ண வேணாம். இப்போ செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் ஸ்கின் மிஸ்ட் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவு நீங்க வந்துட்டு உங்க முகம் ஈரமாகுற அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா, நீங்க வந்து அழகா அதுக்கப்புறம் ஃபேன் பண்ணணும், ட்ரை பண்ணணும். உடனே எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது இந்த ஸ்பஞ்ச வச்சு நான் வந்து இதெல்லாம் உள்ள தள்ளுறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து சம்டைம்ஸ் மேக்கப் வந்து பிரேக் ஆகுறதுக்கு சான்ஸ் குடுக்கும். சோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை திஸ் அவுட். சோ கேன் யூ சீ எப்படி அந்த ஒரு
அழகான ஜூவியான ஒரு லுக் வந்து இது எனக்கு குடுக்குது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நெறைய செட்டிங் ஸ்ப்ரே அந்த ஃபிக்ஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால, எனக்கு வந்து இந்த ஒரு அப்படியே ஆயிலி கிடையாது. பட் அந்த ஒரு க்ளோயி லுக் வந்து எனக்கு குடுக்குது பாத்தீங்களா? பிகாஸ் ஆஃப் த மிஸ்ட் நெறைய போட்டிருக்கேன் அப்படின்றதுனால. சோ நீங்க நெறைய பண்ண இந்த மாதிரியான ஜூவி லுக் உங்களுக்கு குடுக்க போது. ஐ பெர்சனலி ஹேவ் ஆயிலி ஸ்கின். சோ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட். இந்த மாதிரி நீங்க செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சமா காம்பாக்ட் எடுத்து ஜஸ்ட் அந்த டால் அடிக்கிற ஏரியாஸ மட்டும் யூ கேன் லைக் ஸ்லைட்லி மேட்டிஃபை வித் கொஞ்சோண்டு லூஸ் பவுடர் ஆர் கொஞ்சோண்டு காம்பாக்ட் பவுடர். ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அம் டூயிங் இட் ரைட் ஹியர். இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணும்போது யுவர் மேக்கப் இஸ் கோயிங் டு லுக் நேச்சுரல் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் a good amount of time. சில miscellaneous விஷயங்கள் when it comes to makeup அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா you should have உங்களுடைய கிச்சன் பேப்பர் டவல் வித் யூ ஆல் த டைம். உங்க மேக்கப் வந்துட்டு பிளாட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல ஏதாவது இஷ்யூஸை வந்து சரி பண்றதுக்கா இருக்கட்டும், ஸ்பஞ்சஸை வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேம்ப்னஸ் வந்து கம்மி பண்றதுக்கா இருக்கட்டும், மல்டி பர்பஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நார்மல் ஃபேஷியல் டிஷ்யூன்றதுக்கு பதிலா யூ கேன் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் கிச்சன் பேப்பர் டவல். அது வந்து உங்களுக்கு இனிமே எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நார்மல் ஃபேஷியல் டிஷ்யூஸ் வந்துட்டு அந்த ஸ்வெட் எல்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்றேன்னு வச்சீங்கன்னா அப்படியே டிஷ்யூ பேப்பர் அப்படியே முகத்தோட ஒட்டிக்கும், முகத்திலேயே திட்டு திட்டா ஒட்டிக்கும். ஐ டோன்ட் லைக் தட். ஸோ ஐ ப்ரிஃபர் கிச்சன் பேப்பர் டவல் அந்த ஒரு ரீசனுக்காக. அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ ஹாவ் வெட் டிஷ்யூஸ் அண்ட் இந்த ட்வீசர், அப்புறம் காட்டன் பேட்ஸ், மைசெல்லா வாட்டர் அண்ட் கிளென்சிங் ஆயில் பேசிக்கலா தட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ். அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி ப்ரஷஸ் ஆர் ஸ்பஞ்சஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் ஸ்பஞ்சுன்னு வரும்போது யூ கேன் யூஸ் ஒரு டெடிகேட்டட் சோப் ஃபார் இட். டவ்வோட சோப் நான் ஒன்று டெடிகேட்டடா வச்சிருவேன் இது கிளீன் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோப், பேபி சோப் கூட யூ கேன் யூஸ். பேக்லலாம் வந்து இந்த மாதிரி ஸ்பஞ்சு கிளீன் பண்றதுக்குன்னே வந்துட்டு சோப்ஸ்லாம் இருக்கு. அது கூட யூ கேன் கெட். அந்த மாதிரி ஏதாவது டெடிகேட்டடா நீங்க ஒரு சோப் வச்சுக்கலாம். ஆர் பிரஷ் கிளென்சர்ஸ் ஆர் இந்த மாதிரி ஷாம்பூஸ் இதை கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஸ்பஞ்சஸ் அண்ட் ப்ரஷஸ் கிளீன் பண்றதுக்கு. அடுத்து ப்ரஷஸ் வந்து கேரி பண்றதுக்கு யூ ஹாவ் பிரஷ் ஹோல்டர்ஸ். அது வந்து பவுச்சாவும் இருக்கும், கண்டெய்னர் மாதிரியும் இருக்கும். இட்ஸ் அப் டு யூ நீங்க எது வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்றது. இதெல்லாம் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் உங்களுடைய கிட் நீங்க ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா வாங்கி போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஷார்ப்னஸ், நல்ல ஷார்ப்னஸ் டு ஷார்ப்ன் யுவர் ஐப்ரோ பென்சில் இல்லைன்னா லிப் பென்சில். யூ மைட் நீட் தெம். அதனால நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நீங்க நோட் டவுன் பண்ணி கூட நீங்க வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல்னு போகும்போது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹேண்ட்ஸ் ஆன்ல நீங்க பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ற, நீங்க ட்ரை பண்ற ஆர் நீங்க இன்கார்பரேட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டு பேருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சீரீஸா தான் நான் வந்து கியூரேட் பண்ணியிருக்கேன். வெல் இன்டெப்தா நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு ஷேர் பண்ணல. ஏன்னா பிகினர்ஸ், அதாவது மேக்கப்க்கு பிகினர்ஸ்ன்னு நான் சொல்றேன்னா செல்ஃப் மேக்கப் மட்டும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லல. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. கலர் கரெக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஆனா அது எப்படின்றது எனக்கு ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இன்டெப்த்தாவும் ரொம்ப அப்படியே சயின்டிஃபிக்கா அவ்வளோலாமும் நான் வேணாம். என் ஸ்கின்னுக்கு நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியணும். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்னாலும் அது எதுக்கு போடணும், எப்படி போடணுன்றது தெரியும். இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் வந்துட்டு சொல்றேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு போற பிகினர் அப்படின்ற மாதிரி நீங்க வேணா இத வந்து கேடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகினர்ஸ், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க அவங்கள பிளேஸ் பண்ணிக்கணும்ன்றது பொறுத்து தான். இப்போ என்ன பொறுத்தீங்கன்னா நான் வந்து அட்வான்ஸ் லெவல்னு கிடையாது, இன்டர்மீடியட் தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிப்பேன். ஏன்னா இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருந்துட்டே இருக்கு. ஒரு ஒரு நாள் புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படின்றதுனால ஐ வுட் ஆல்வேஸ் லைக் டு பிளேஸ் மீ இன் தி இன்டர்மீடியட் லெவல் தான். சோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அண்ட் இன்னுமே ஃபைன் டியூன் பண்ணிக்கிற பிகினர்ல இருந்து அட்வான்ஸ்க்கு போறவங்க அண்ட் ப்ரொஃபஷனல் மேக்கப்ல இப்ப பிகினரா இருக்கவங்க அது வந்து எப்படி நீங்க வந்து உங்களுடைய மேக்கப் ஸ்கில்ஸை வந்து நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு எலாபரேட்டா இந்த வீடியோல இந்த சீரீஸ்ல நான் இந்த எபிசோட்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இனிமே நான் சொன்ன மாதிரி இன்டெப்தா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர் நான் ஏதாவது இன் பர்சன் கிளாஸ் வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா ஐ வில் லெட் யூ நோ. ஆர் இன்னுமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதையும் நான் கவர் பண்ற மாதிரியான ஒரு சீரீஸ் நான் வந்து எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் இந்த சீரீஸ்க்கு வந்து நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்க்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ்னு டெடிகேட்டடா உட்காந்து என்னுடைய சேனல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கெடியூல்டா ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி ஒரு விஷயம் பண்றது வந்து கொஞ்சம் நான் சஃபிகேட் பண்ணுவேன். டக்குன்னு நான் வந்து மாத்தி விட்டுருவேன், இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட் இந்த ஒரு விஷயத்துல. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.